நான் ஊழியத்தில் ஆரம்ப காலங்களில் சில பிரசங்கியார்கள் உடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்பேன் பாருங்க. இங்கிலாந்து தேசத்தில் அமெரிக்காவில் இருக்க சில பிரசங்கியாருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்பேன். அவங்கள பெந்தகோஸ்காரன் சொல்கிறாங்க, அவங்களாம் பாரம்பரிய சபை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஆனால் பிரமாதமான பிரசங்கியார்கள். பாரம்பரிய சபையில் சாதாரணமாக பிரசங்கம் ஒன்றும் அவ்வளோ இது பண்ணுறது இல்லை இல்லையா? இது அப்படி கிடையாது, பிரமாதமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த சபைகளில் அந்த காலத்தில் டேப்பு தான் வாங்கி நான் கேட்பேன். பாட்டு பாடும்போது அந்த ஜனங்க எல்லாரும் பாடுறாங்க, பிரமாதமாக பாடுறாங்க, சத்தமாக பாடுறாங்க. அப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சது, ஏன் பாரம்பரிய சபைகளில் ஏஞ்சல்ஸ் மாதிரி மேலே கொயர் நின்றுக்கிட்டு அதுக்கு தான் கொயரை தயார் பண்ணிடுறாங்க அவங்க. ஏன்னா நீங்களாம் பாட வேண்டியதில்லை, மீதி பேரெல்லாம் ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் நின்று இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா பாடக்கூடியவங்க மேலே ஒரு 20-30 பேர் பெரிய கொயராக இருக்கும். ஊன்னு காய திறந்துட்டு பாட்டுருப்பாங்க. அங்கே க்ரௌடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் வாயை திறக்க மாட்டாங்க, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, யாரும் கையை தூக்க மாட்டாங்க, யாரும் மகிழ்ச்சி அனுபவிக்கிற மாதிரி தெரியாது. இவங்க பாட அவங்க வேடிக்கை பார்க்க அப்படிதான் நடக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் சபையில் அந்த பாஸ்டர் எந்த கொயரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஆர்கன். அவர் வயசானவர், அவர் எந்திரிச்சு நின்று அவர் பாட்டை ஆரம்பித்து வைக்கிறாரு. எப்படி பாடுறாங்கன்றீங்க ஜனங்க. அது ஒன்றும் அந்த காலத்தில் ரெக்கார்டிங் எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளவு பேரும் சேர்ந்து பாடுறாங்க. நான் அதை யோசிக்க ஆரம்பித்தேன், எப்படி இந்த ஆள் சபையில் அவர் அங்கி போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறாருங்க. ஆனால் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். எங்கேயா பாரம்பரிய சபையில் பார்த்துருக்கீங்களா அந்த பிரசங்கம்? 1 மணி நேரம் அக்கு வேற ஆணி வேற எடுத்து வசனத்தை எடுத்து அவ்வளோ பிரமாதமாக பிரசங்கம் பண்ணுவார். 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த பிரசங்கியார்னு அவர் சொல்கிறாங்க, தலை சிறந்த பிரசங்கியார்னு அவர் சொல்கிறாங்க. ஒரு பெரிய வேத வல்லுநர் ஒருத்தர், தியோலாஜியன் ஒருத்தர் கேட்டுட்டு அவரை கிரேட்டஸ்ட் ப்ரீச்சர் சின்ஸ் பால்ன்ட்டு போயிட்டார். பவுலுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த பிரசங்கியார் இவர் தான் உலகத்தில் சரித்திரத்தில் அப்படின்ட்டு போயிட்டார். அந்த சபையை சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு சபை. அவர் எந்திரிச்சு நின்று அங்கேயே மாடிக்கிட்டு இப்படி தான் நிற்பார், கையை அப்படியே வச்சுக்கிட்டு அவர் பாட்டை ஆரம்பிச்சு விடுறாரு. வயசானவர், ஜனங்க பாடுறாங்க பாருங்க. எனக்கு யோசனை எதுக்கு அப்படி பாடுறாங்க, ஏன் அப்படி பாடுறாங்க, என்ன அவங்கள பாட வைக்குது? இந்த சபையை ஒன்றும் ஆவி இல்லை, ஒன்றும் இல்லை, செத்த சபைன்னு சொல்கிறாங்களே மற்றவங்கெல்லாம். இவங்க அனுபவித்து பார்த்ததே கிடையாது, இவங்க ஒன்றும் பார்க்காமலே பேசுறதெல்லாம். அது மாதிரி ஒரு உயிருள்ள சபையை நான் பார்த்தது இல்லை. ஏன் பாடுறாங்கன்னா அவருடைய பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா தெரியும் ஏன் பாடுறாங்கன்னு. பிரசங்கத்தில் அவ்வளவு மகிமையான வெளிப்பாடு பிரசங்கிக்கப்படுகிறது, பிரமாதமான காரியங்கள் வெளிப்பாடு.